Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல இருந்து exercise 3.8ல இருந்து செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். இதுல மொத்தம் வந்து ரெண்டு சப்டிவிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். இதுல வர்க்கமூலம் காண்க, அதுதான் வந்து கொஸ்டினே. இதுல 4x பவர் 4 மைனஸ் 12x பவர் 3 பிளஸ் 37x ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் a. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். சம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து ஆர்டரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர்ல இருந்து சம் வந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 1 ஒரு டேர்ம். ஸோ இந்த ஆர்டர் படி தான் இருக்கு. இப்போ சம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர்ஸை மட்டும் எடுத்து முதல்ல காப்பி பண்ணிக்கலாம். 4 மைனஸ் 12 பிளஸ் 37 பிளஸ் பி பிளஸ் ஏ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 இருக்கு இல்லையா, எதோட ஸ்கொயர் அப்படின்னா 2 இன்ட்டு 2 4. இப்போ இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆப்போசிட் சிம்பிள் வந்து மைனஸ், ஒரு பிளஸ் 4 ஒரு மைனஸ் 4 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் என்ன சிம்பிள் இருக்கோ அதோட எடுத்து கீழே எழுது. மைனஸ் 12 பிளஸ் 37. மேல எந்த நம்பர் இருந்தாலும் அதோட 2 பெருக்கி இந்த இடத்துல போடணும். 2 2 4. 4ஓட எதை பெருக்குனா 12 வரும். ஒரு நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12 இல்லையா. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ் 3, இங்கேயும் மைனஸ் 3 போடும். இப்போ புதுசா போட்ட இந்த 3 இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 3 இன்ட்டு 4 3 4 12, மைனஸ் 3 பிளஸ் 4 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 12 வரும். அடுத்து இந்த மைனஸும் இந்த மைனஸும் 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 பிளஸ் 3 இன்ட்டு 3 9, 0 9 அப்படின்னு எழுது. மைனஸ் இருந்தா இங்க பிளஸ்ன்னு போடணும், பிளஸ் இருந்தா மைனஸ். ஒரு மைனஸ் பண்ணணும், ஒரு பிளஸ் பண்ணதும் கேன்சல் ஆயிடும். 37 இருந்து 9 வந்து மைனஸ் பண்ணணும். 37 இருந்து 9 மைனஸ் பண்ணா இது 2000, இது 17 இல்லையா. 9 10 11 12 13 14 15 16 17 28ன்னு வருது. 28 இங்க போடுவோம். பெரிய நம்பர் வந்து 37, முன்னாடி பிளஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் போடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு நம்பரை வந்து கீழே எடுத்து எழுதணும். பிளஸ் பி பிளஸ் ஏ. அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் 2ஆல பெருக்கி எழுதணும். 2 2 4 மைனஸ் 3 2 6. இப்ப இந்த 4ஓட எதை பெருக்குனா 28 வரும். ஒரு நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16, 5 நாள் 20, 6 நாள் 24, 7 நாள் 28. இங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் 7, இங்கேயும் பிளஸ் 7. இப்ப இந்த 7ஓட இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். 7 4 பிளஸ் 28 பிளஸ் இன்டு மைனஸ், அதாவது 7 6 42. பிளஸ் இன்டு மைனஸ் வந்து மைனஸ். அடுத்து 7 7 பிளஸ் 49. இப்ப சிம்பிள் வந்து மாத்தலாம். பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ். இப்ப இந்த டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகுமா, ஒரு பிளஸ் 28 மைனஸ் 28 கேன்சல் ஆகுமா. இப்ப எப்பயும் போல கீழே வந்து நம்ம 0ன்னு போடுவோம். இப்ப இதுக்கு வர்க்கமூலம் எழுது. வர்க்கமூலம் ஈக்குவல் டு நம்ம மேல இருக்கு இல்லையா, இந்த நம்பர் தான் வந்து மாடுலஸ் குள்ள எழுதணும். 2 எக்ஸ் பவர் 2 மைனஸ் 3x பிளஸ் 7. அது மட்டும் இல்லாம கொஸ்டின்ல ஏ மற்றும் பி மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு. ஸோ ஏக்கு நேரம் என்ன இருக்கு 49, முன்னாடி என்ன இருக்கு பிளஸ் இருக்கா, அப்ப பிளஸ் 49. பிக்கு நேரம் என்ன இருக்கு 42 இருக்கா, 42 முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ் இருக்கா, மைனஸ் 42. அவ்வளவுதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.